ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. கண்ணாடி பாறை வெட்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க. பெருசாக வாங்கிட்டு வரல, வெட்டி வாங்கிட்டு வந்தாங்க. 100 ரூபாய் இவ்வளோ மீனும். மீன் குழம்பு வைக்கலாம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு. அது வெடிக்கிட்டு ஒரு சொன்ன கருவேப்பிலை போடலாம். கடுகு வெடிச்சிட்டு 2 பூண்டு தட்டி போடுங்க. 2 பரல் பூண்டு தட்டி போங்க. நல்லா மணத்து கிடக்கும் குழம்பு. கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த பூண்டு ஒரு வாசம் வரும், நல்லா இருக்கும். ஒரு தொட்டு சாப்பிட்டு சோர்ஜா விடலாம் மணத்துலேயே. வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறேன். அதுக்கு கண்ணாடி பழம் வர தடவை வதக்கினா போகலாம். பச்சை மிளகா போடுங்க. ஒரு 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம். ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் அளவு ஒரு புளி நனைய போட்டிருக்கேன். அதை கரைச்சி வச்சுக்கணும். தேங்காய், மஞ்சத்தூள், தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு அதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் எடுத்துக்குள்ளே கொட்டணும். தேங்காய் நல்லா வதக்கணும் ஒரு எண்ணெயிலே. தண்ணி ஊற்றிக்கணும். கொதிச்சுட்டு மீன் போடுவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரத்தம் போல் மேலே மிதந்த உடனே நீங்கள் அணைச்சிருங்க. பாருங்கள் மக்களே, மீன் தலை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.